வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் 10th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான டூல் வித் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷேப் பில்டர் டூலை பற்றி பார்த்துருப்போம். இந்த ஷேப் பில்டர் டூல் ப்ளஸ் இந்த வித் டூல் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நம்ம என்னென்னலாம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, இல்லுஸ்ட்ரேட்டரில் வர வெக்டார் ஆர்ட் ஈஸியாக பண்ணலாம், தென் லோகோ டிசைனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இந்த டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இடையில ஒரு சில டூல்ஸை பற்றி நான் இன்ட்ரோ கொடுப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வித் டூலோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். வித் டூல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணலாம், ஆர் ஷேப்ஸை சுற்றி இருக்க ஸ்ட்ரோக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதில் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஷேப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எலிப்ஸ் டூல் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிள் இப்போ ஃபில்லில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதில் வந்து வித் டூல் யூஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் ரெண்டுமே இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து வித் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபில்லை கேன்சல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 3 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு சர்க்கிள், ஒரு லைன் அண்ட் இன்னொன்று பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் எஸ்கேப் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரில் பென் டூல் யூஸ் பண்ணி ரீட்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடியே. அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் W, அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கர்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டில்டா சிம்பிள் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வித் டூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் V கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட் W கொடுத்து வித் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு சர்க்கிளில் 4 சைடுமே இந்த மாதிரி நோடு காட்டுது. இப்போ நான் அந்த சர்க்கிள் ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வித் டூல் நான் உள்ளார கொண்டு போனேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க நோடில் கூட நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் கொண்டு போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே பாருங்கள் ட்ராக்கில் மூவ் ஆகுது பாருங்கள் கர்சர் போக போக. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணால் நீங்கள் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறதுலே பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ளார ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நோடு கிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இம்பேக்ட் வந்து இதுக்கப்புறம் உள்ள நோட் அண்ட் இதுக்கு ப்ரீவியஸாக உள்ள நோடு வரைக்கும் தான் அது அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நம்ம போட்ட இந்த சர்க்கிள் வித் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் இந்த 2 நோடுக்கு இடையில இன்பிட்வீனில் இங்கே நோடு ஒன்று ஆட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நோடு ஆட் ஆயிடுச்சு. அது வந்து இதுக்கும் இடையில மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பாக்ட் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். இப்போ அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு நோடு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நோடு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு இந்த டூலை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நோடு டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோடு இருக்கும் அண்ட் அடுத்து இந்த நோடு தான் இருக்கும். இதுக்கு இடையில இருக்க நோடு டெலீட் ஆகிடும். நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுற வித்தை வந்து சிங்கிள் சைட்லேருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நோடு கிட்ட நான் கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் நமக்கு ஒரு சைடில் மட்டும் தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு சைடில் மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸோ ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த வித் டூல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு அவுட்லைன் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வித் டூல் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் தான் காமிக்கும். அதனால் எப்போவுமே ஸ்ட்ரோக்காக இருந்தால் மட்டும் தான் இந்த வித் டூல் ஒர்க் ஆகும். இப்போ இந்த லைனுக்கு வரேன் நான். இப்போ லைனில் வந்து ஒரு சைடில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த லைனோட எட்ஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வேணாம், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் மோல்டிங்காக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் பேனல் போய்க்கோங்க. தென் இதில் வந்து சைடில் கார்னரில் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த நோடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பட் கேப்பாக இருக்கும். ஸோ இதை சைடில் இருக்க இந்த ரவுண்ட் கேப்பாக மாற்றிக்கோங்க. ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இந்த ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி ஜஸ்ட்டு ஷிஃப்ட் W கொடுத்துக்கிறேன். இந்த நோடு கிட்ட கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இந்த நோட்லேயே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போனீங்கன்னா கொண்டு போக உங்களுக்கு அந்த வித்து பாருங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த நோடில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். அவ்வளோதான் கைஸ், வித் டூலை பற்றி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இது யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு லோகோ டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரஃப்பான கப் அண்ட் சர்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கலாம், அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+2 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். தென் P கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த எலிப்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம்.
ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகும். அண்ட் அகைன் ஸ்பேஸ் பாரை விட்டுட்டு ஜஸ்ட்டு கிளிக்கை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வரைஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவு பர்ஃபெக்ட்லாம் இல்லை. ஸோ இதில் பண்ணால் நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இந்த டூல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக்கை விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை இங்கேயும் கட் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து சிசர் டூல். சி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது பாருங்கள் சிசர் டூல். ஸோ ஷார்ட்கட்க்கு வந்து சி. இதில் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வி கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூல் எடுத்துக்கோங்க. வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். பிகாஸ் இந்த 2 இடமே நம்ம கட் ஆகிடும். ஸோ இதை இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்மோக் ட்ரா பண்ணணும். ஸோ ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இது டூப்ளிகேட் பண்ணி நம்ம 2 வச்சுக்கலாம். ஸோ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த கர்வான ஏரியாவில் இப்படி ட்ராக் பண்ணி அண்ட் அடுத்து இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொன்று ட்ராக் பண்ணி இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கப்போட பாட்டம் ட்ரா பண்ணணும். ஸோ அதுகைன் பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல ஒரு கர்வ் போட்டு இதை வச்சே நான் ஃபினிஷ் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். தென் இப்போ இதை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ்கேப் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அது ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்படியே விட்டுருங்க. இப்போ நான் அந்த மேலே இந்த ட்ரா பண்ணி எலிப்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் வந்துடும். அண்ட் கீழே இருக்க சாசருக்கும் அண்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. அகைன் சி கிளிக் பண்ணி சிசர் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாத இந்த பார்ட்லாம் டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ட்ராயிங் முடிச்சிட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுத்துட்டு இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எக்ஸப்ட் இந்த கப்பு மட்டும் சரியில்லை. ஸோ இதை ஓரளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா மெஷர்மெண்ட்லாம் பண்ணாமல் அப்ராக்சிமேட்டாக தான் ட்ரா பண்ணோம். ஸோ அதை வச்சு தான் இப்போயும் ட்ரா பண்ணியிருக்கோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத் டூல் யூஸ் பண்ணணும். ஷேப்பர் டூலை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா இதில் 3ஆவதாக இருக்கும் ஸ்மூத் டூல் அப்படின்றது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட நோட்ஸ்லாம் நமக்கு விசிபிளாக தெரியணும். அப்போ தான் நமக்கு நோட் எந்தெந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது அப்படின்றதுலாம் தெளிவாக தெரியும். ஸோ ஏ கிளிக் பண்ணி டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த கப்போட பாட்டம் மட்டும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நோட்ஸ் எல்லாமே நமக்கு விசிபிளாக தெரியுது. இப்போ ஸ்மூத் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல 2 நோடு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அந்த கர்வ் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணும் பர்ஃபெக்டாக. ஸோ அகைன் இந்த மாதிரி இங்கேருந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கப்போட ஃபினிஷிங் பாருங்கள். இந்த பாட்டம் ஃபினிஷிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் ஸ்மூத் டூல் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த லோகோ ஃபினிஷிங் வராது. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வித் டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ வித் டூல் எடுத்துகிட்டு இந்த கப்போட டாப் பார்ட்டில் ஜஸ்ட்டு சென்டரில் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் நம்ம காமிக்கிறது பாருங்கள் சென்டர்னு. பிகாஸ் நம்ம வியூவில் போயிட்டு இதில் ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு சென்டர் பாயிண்ட் எல்லாமே அது நிறையாது காமிக்கும். ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டோம் இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல 2 சைட்லையுமே கான்ட்ராக்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் மீதி எல்லா இதுலையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எலிப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதோட வித்தை வேணால் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஃபார்முலா தான் இதிலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைடு 2 சைட்லையுமே கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2மே டெலீட் பண்ணிவிட்டு இதே டூப்ளிகேட் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம். இதுக்கு திருப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இதே டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து இதே மெத்தடை கீழேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் W கொடுத்து வித் டூல் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்னரில் வித் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கப்போட பாட்டமில் அதே மாதிரி சென்டரில் கிளிக் பண்ணிக்கலாம். லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து ஷார்ப்பாக முடிச்சுட்டு தென் இந்த எண்ட்லேயும் ஷார்ப்பாக முடிச்சுக்கிறேன். இப்போ ப்ரீவியஸாக நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கோட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லோகோ ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் இதில் சிம்பிளான கலர்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த டாப் பார்ட்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதுக்குள்ளாரே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நான் ஃபுல்லாக இங்கே வரைக்கும் கொண்டு போகாமல் ஜஸ்ட்டு பாதியிலே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரோக்கை வந்து ஃபில்லாக மாற்றிக்கிறேன். தென் அந்த ஃபில்லோட கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்கள். இது ஒரு லோகோ ஃபினிஷிங்காக இருக்குது.
கீழே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ லுக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரில் 10 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கிளாஸஸ் முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா டேரெக்டாக டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது டியூட்டோரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுறப்ப நம்ம இடையில கிளாஸஸ் போட்டுக்கலாம். இந்த 10 கிளாஸஸுமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நிறையா டியூட்டோரியல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.